இல்ல கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் ஜெயலலிதாவுடைய முழு நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறாருங்கிறதுக்கு இவ்வளவு பட்டியல் போட்டாங்களே ரெண்டு பேரும், அதுல எங்கேயுமே முரண்பட முடியலையே. அதத்தான் நானும் கேட்கிறேன். இவ்வளவு பட்டியல் போட்டாங்கல்ல, இந்த பட்டியலுக்கு இவங்க 3 பேரும் பதில் சொல்லட்டும். எப்படின்னா 13 நாளையில பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது சட்டமன்றத்தில் கேட்டார்ல, உங்களை 13 நாளையில பொறுப்பு முதலமைச்சர் இது பண்ணாங்கல்ல, நீங்க இருக்கிற போது தானே நீங்க அப்போலோ மருத்துவமனையில கொண்டு போனீங்க. அது அங்க உள்ள சிகிச்சைக்காக போனாங்க. ஆனால் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், பொறுப்பு முதலமைச்சர், காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று யார் சொன்னது? இது $1000 மில்லியன் கொஸ்டின். இது உங்களுக்கு தெரியாதா? சரி, ஆணையம் யார் அமைச்சது சார்? சரி, அது இருக்கட்டும். இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்ட விஷயங்களா இல்லையா? ஆணையம் யார் அமைச்சது? யார் முதலமைச்சர்? முதலமைச்சருக்கே சந்தேகம் வருகிறது என்றால் அப்போ நீங்கள் யாரால் முதலமைச்சராக்கப்பட்டீர்கள் என்ற கேள்வி வருமா வராதா? ஆமாப்பா, இதான் நடந்துச்சு, நான் தான் அங்க உத்தரவிட்டேன், என்ன அவங்க தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க, எனக்கு சந்தேகமே இல்லை, நான் முதலமைச்சராக இருக்கிற போதே எனக்கே சந்தேகம் வருதுன்னா அப்ப பாமரனுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, அமைச்சரவைக்கு இது இருக்கட்டும். இத தேனியை பொறுத்தளவுல அவர் சொல்லக்கூடிய சாட்சியங்கள் 2. என்ன? நீங்க தேனியில முல்லை பெரியார் இதுக்கு நான் தான் பங்கேற்றேன், ஆர்ப்பாட்டத்திற்கு ஓபிஎஸ் தலைமை இருக்கல, நான் தலைமை ஏற்றேன். யார் பொதுப்பணித்துறை அமைச்சர் அல்லது யார் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், யார் அங்கு பங்கேற்க வேண்டும்? இரு மாநில பிரச்சனைகளை யார் முன்னின்று நடத்தியாக வேண்டும்? சரி, அது இருக்கட்டும். அதற்கு பிறகு எப்பொழுதுமே எப்பா இந்த உள்கட்சி பிரச்சனையெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நேரடியா கர்ணன் சூரிய பகவான் பிள்ளை மாதிரி நான் நேரடியா அம்மாவின் பார்வையில் இருந்தப்பான்னு சொல்லி திரு தங்கத்தமிழ் செல்வன் உங்க சண்டையே வேணாம்ப்பான்னு காலம் முழுவதும் அரசியல் கட்சியிலே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஆசிரியராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி ராஜ்யசபா உறுப்பினராகி அப்படி இருந்து கடைசி வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு அவர் தன் நிலையை திமுகவில் தக்க வைத்துக் கொண்டார். அப்பா போதும் பாசாமி, கடைசி வரைக்கும் ஓபிஎஸ்க்கும் தங்கத்தமிழ் செல்வனுக்கும் நட்பு மலரவே இல்லை. அது நட்பு இல்ல, பகை, கீரி பகை, கீரியும் பாம்பும் பகை.